வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்கள். ராசிகளின் தனித்துவங்கள், அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம துலாம் ராசி, அற்புதமான ராசி. துலாம் ராசி என்பர்கள் ரசனைத்தன்மை உடையவர்கள். கலை மற்றும் ஊடகத்துறை, சினிமா துறையெல்லாம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆடல் பாடல் 64 கலைகளில் எதையாவது ஒன்று பிடிச்சிக்குவாங்க. ஈடுபாடு இல்லாமல் இயற்கையாக இருக்கும். அதிகப்படியான செலவுகளை செய்வதும் துலாம் ராசி தான். துலாம் ராசி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஒரு விஷயம் இருக்குது, நேர்மை, நியாயம், நீதி. இன்றைக்கி இதெல்லாம் விளையாட்டாக போனாலும் சமுதாயத்தில் எங்கோ ஒரு இடத்துல ஒரு நேர்மையானவர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கார், நம்ம பக்கத்துலேயே இருக்கார். எங்கோ ஒரு இடத்துல நீதி பிறம்பாத தலைவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. எங்கோ ஒரு இடத்துல ஒரு அம்மா மட்டும், குழந்தையை பெருக்கக்கூடிய அம்மா இந்த உலகத்தில் அநீதியான வழியில் போனாங்கன்னா நம்ம யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. அப்போ நீதி வழுவாமல் இருக்கக்கூடிய உயிர்கள் இன்றும் லட்சக்கணக்கில், ஏன் கோடிக்கணக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோடிக்கணக்கில் வாழக்கூடிய நீதி வழுவாமல் இருக்கக்கூடிய நபர்களில் அதிகப்படியான இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி என்பர்கள் தான். யார் மனுஷங்களாக பிறந்தால் கூட நம்ம எல்லாருக்குமே குறைபாடுகள் என்பது இருக்கத்தானே செய்யுது. அந்த வகையில் குறைபாடுகள் என்னன்னா சோம்பேறித்தனம். அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, படுத்தா படுத்துக்கிட்டே இருக்குது, வேலை செஞ்சால் கடினமாக உழைக்கிறது. இதெல்லாம் குறைபாடுகள். ஓரளவுக்கு தான் படிப்பாங்க, மார்க் மட்டும் நல்லா வரும் துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த அப்படியே புஸ்தகத்தை பிரட்டி பார்ப்பாங்க, ரோபோட்டு மாதிரி. பட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்க் 85-90 இருக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு எது பிரச்சனை அப்படின்னா, உறுதியாக ஒரு விஷயத்த சொல்ல முடியும். இவங்களுக்கு ஒய்ஃபாவோ ஹஸ்பண்ட், கணவன் மனைவியாக வரக்கூடியவங்க பேசியே இவங்களை காலி பண்ணிடுவாங்க. இந்த வாக்குவாதம். இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, கணவன் மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்குது. குடும்பத்தில் சண்டை வர்றது அப்படிங்கிறது சகஜம்தான். ஆனால் சண்டையிலேயே குடும்பம் நடத்துறதுங்கிறது, எதை கேட்டாலும் வாக்குவாதம், பிரச்சனை, ஆர்கியூமெண்ட்டு. எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு பதிலுக்கு பதில், ஏட்டிக்கு போட்டியாக பேசுறது. எதை செஞ்சாலும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் எதை செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கை துணை திருப்தி அடைகிறதில்லை. அப்போ எங்கே போய் முறையிடுறது? கடவுள்கிட்ட தான் முறையிடணும். அப்படி துலாம் ராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார்? ஒரே ஒரு தெய்வம். துலாம் ராசிக்கு இந்த கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப அவசியம். இந்த கிருஷ்ணரை வழிபட பகவத்கீதையில் சொன்னதும் துலாம் ராசிக்கே சொன்ன மாதிரி இருக்கும். இதுவரை எது நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது. இப்போ என்ன நடந்துகிட்ருக்கோ அதுவும் நன்மையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் நடக்கப் போவதும் நல்லது தான் சார் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவத்கீதை, அந்த கிருஷ்ணர், அவரை வழிபடணும். துலாம் ராசி அன்பர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நிதர்சனமான உண்மை, உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், அதிசயம் நிகழும், கண்முன்னே நிகழும். அதெல்லாம் அனுபவிக்கணும்னா பொறுமை, எளிமை, கடமை, உங்களுடைய ஒழுக்கம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்துக்கிட்டு பொறுமையாக எளிமையாக உங்கள் கடமையை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களை வெல்ல யாரும் இல்லை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.